வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்எம்எஸ் சங்கர் பேசுகிறேன். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். பார்த்துடுங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாகவே திருச்செந்தூருக்கு வாரந்தோறும் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ டெய்லி நைட்டு போய்ட்டனால நம்ம பொது தரிசனத்தை பின்வாசல் வழியாகவே விட்டு பின்வாசல் வழியாகவே பக்தர்கள் வெளியே அனுப்புகிறாங்க. அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக சங்கடமாகவும் இருக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பொது தரிசனத்தை முன்வாசல் வழியாகவே விட்டு முன்வாசல் வழியாகவே பக்தர்களை வெளியே அனுப்பினா எல்லாருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும், அந்த கோயில் போய்ட்டு வந்த ஒரு ஆனந்தங்கள் இருக்கும். பார்த்துடுங்க. இந்த பொது தரிசனத்தை முன்வாசல் வழியாக விட்டு முன்வாசலில் வெளியே அனுப்புனா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருச்செந்தூருடைய வரலாறு ஒரு சில வரலாறுகள் இப்போ இல்லை. பார்த்துருங்க. முன்னாடி நம்ம கோயில் உள்ளே போனீங்கன்னா சுற்றி அந்த கோயிலுக்கு மேலே எல்லா பக்கமே ஃபோட்டோ இருக்கும். சண்முகரை கடத்திட்டு போனது, திரும்ப ஒரு கடலில் விழுந்தது, அதை பூசாரிகள் கொண்டு வந்து திரும்ப நம்மளை சண்முகரை திரும்ப கோயிலில் உள்ளே கொண்டு வந்த வரலாறு எல்லாமே அந்த ஒரு ஃபோட்டோவில் பெரிய ஃப்ரேம் போட்டு கோயிலை வரிசையாகவே அந்த ஃபோட்டோ இருக்கும். பார்த்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோ எதுவுமே இல்லை. நானும் கொஞ்ச நாளாக பார்த்துருக்கேன், அந்த ஃபோட்டோ இல்லை. அதேமாதிரி நம்ம பெருமாள் சந்நிதி பக்கத்துலேயும் சுனாமியை வென்ற சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபோட்டோ உண்டு. அந்த ஃபோட்டோவும் இப்போ அந்த ஃபோட்டோவும் இல்லை. ரெண்டாவது முருகருடைய வரலாறு அவர் அந்த 6 கார்த்திகை பெண்கள் தாமரையிலேருந்து பிறந்து இப்போ அந்த கார்த்திகை பெண்களை வளர்த்து கொண்டு வர்ற அந்த வரலாறும் இப்போ அந்த ஃபோட்டோ இல்லை. பார்த்துருங்க. அதேமாதிரி வள்ளியம்மா தாய் பயந்து இந்த குகைக்குள்ளே ஓடின மாதிரி ஒரு வரலாறு உண்டு. யானைக்கு பயந்து குகைக்குள்ளே ஓடி ஒழிஞ்ச மாதிரியும் ஒரு வரலாறு உண்டு. இந்த ஃபோட்டோக்கள் இப்போ எதுவுமே திருச்செந்தூர் கோயிலுக்கு உள்ளே இல்லை. பார்த்துருங்க. நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு பின்னாடி வர்ற பிள்ளைகளுக்கும் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோவெலாம் பார்த்தா தான் நம்ம கோயிலோடைய வரலாறு சிறப்புகள் எல்லாமே தெரியும். இந்த மாதிரி கதைகளெல்லாம் பாட புத்தகங்களில் வருதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் கோயிலில் முன்னாடி இருந்த மாதிரியே மறுபடியும் வச்சாங்கன்னா பிள்ளைகளுக்கு நம்ம திருச்செந்தூர் வரலாறு அதோடைய அனுபவங்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு தெரிய வரும். இது திரும்பியும் வைக்கணும்னு நான் ஒரு கோரிக்கையாக நினைக்கிறேன். நீங்களும் இதை நினச்சிருந்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.